ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன். செவ்வாய் சனி தரும் யோகம். இந்த பதிவில் நான் செவ்வாயும் சனியும் இணைஞ்சிருந்தாலும் சரி, ஏதோ ஒரு வகையில் செவ்வாய் சனி தொடர்பு இருந்தால் யோகத்தை தரும் அப்படிங்கிறத இந்த பதிவில் சொல்லியிருக்கேன். ஆனால் செவ்வாய் சனி இணைவு இருந்தாலே எல்லோரும் பயப்படுவாங்க. ஒரு ஜாதகம் எவ்வளோ பெரிய தோஷமாக இருந்தாலும் அதில் கூட அவ்வளவு பயம் வராது. ஆனால் செவ்வாய் சனி தொடர்பு இணைஞ்சிருந்தாலோ பார்வை இருந்தாலோ அந்த ஜாதகம் ஒரு பயமுறுத்துகிற மாதிரி தான் இருக்கும் நிறைய பேருக்கு. ஏன்னா கிரகங்கள்லேயே ரொம்ப மோசமான ஒரு பலனை தரக்கூடியதுன்னா செவ்வாய் சனி அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் காலபுருஷனுக்கு 8ஆம் இடத்து அதிபதியாக வராரு. அதே போல் சனி பகவானை பார்த்திங்கன்னா காலபுருஷனுக்கு பாதக அதிபதியாக வருவார். இது பாவகாரகத்துவம். இதுவே கிரகமாக வச்சு பார்க்கும்போதும் செவ்வாயும் ஒரு பாவகிரகம், சனீஸ்வரரும் பாவகிரகமாக நம்ம எடுத்துக்கிறோம். இதில் செவ்வாய் மிக ஒரு வேகமான, அதே போல் கோபமான ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் சனீஸ்வரர் அப்படிங்கிறதே ஜாதகம் பார்க்குறவங்க நிறைய பிரச்சனைகளோடு வரும்போது அவங்களுக்கு ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா சனி திசை இல்லைன்னா 7.5 சனி, அஷ்டம சனி, இப்படி ஒரு பாதகத்தை தரக்கூடிய கிரகமாகவே நம்ம சனி பகவானை எல்லோரும் பார்க்குறாங்க. இதை வச்சு பார்க்கும்போது இந்த 2 கிரகமும் இணைவு தொடர்பு இருந்தாலே நிறைய பாதிப்பை கொடுத்துரும் அப்படிங்கிறத ஜோதிட ரீதியாக பேசுகிறாங்க. அது சரியாகவும் இருக்குது. ஆனால் இதில் ஒரு யோகம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால், இப்போ செவ்வாய் சனி உள்ளவங்க இந்த யோகத்தையும் புரிஞ்சுக்கிட்டால் நிச்சயமாக ஒரு மனசில் ஒரு திருப்தி அடையலாம், பயத்தை தவிர்க்கலாம். அதை எப்படி அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். செவ்வாய் சனி பாதிப்பை தான் தருது, அது உண்மைதான். அதே சமயத்தில் செவ்வாய் காலபுருஷனுக்கு 8ஆம் இடத்துல அவருடைய விருச்சிக செவ்வாய் வருது. மேச செவ்வாய் இருந்தாலும் விருச்சிக செவ்வாய் 8ஆம் இடத்துக்கு வர்றதுனால பொதுவாக அந்த 8ஆம் இடம் அப்படிங்கிறதுல ஒரு பயம் இருக்குது. இது நம்ம ஜோதிடத்தில் கொஞ்சம் நுணுக்கமாக பார்க்கணும். அது எப்படி பார்க்குறது அப்படின்னா, இப்போ காலபுருஷனுக்கு இது 8ஆம் இடம், விருச்சகம் 8ஆம் இடம், அந்த அதிபதி செவ்வாய், அதனால் பாதிப்பை தரன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நம்ம ஒரு கிரகத்தை, ஒரு பாவத்தை அதில் மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது. அந்த கிரகத்தினால நம்ம ஜாதகங்களுக்கு என்ன பலன் அப்படிங்கிறத பார்க்கணும். பலன் அறியும்போது அந்த கிரகம் எதுக்கு பலனை தராது, எதுக்கு பலனை கொடுக்கும். இப்போ ஜாதகம் பார்க்குறவங்க பார்த்திங்கன்னா, எனக்கு சனி செவ்வாய் இருக்குது, பாதிப்பை வந்துருமான்னு கேட்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன லக்னம், லக்னத்துக்கு சனி செவ்வாய் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத வச்சு அது யோகத்தை தர மாதிரி நம்ம அதுக்கு பலனையும் சொல்லலாம். இப்போ இந்த காலபுருஷனுக்கு 8ஆம் இடமாக வர செவ்வாய் பார்த்திங்கன்னா, அது காலபுருஷனுக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துக்கு லாபஸ்தானமாக வரும். மேஷத்துலேருந்து பார்த்திங்கன்னா தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது மகரம். அந்த மகரத்துக்கு விருச்சகம் 11ஆம் இடம். அப்படி இருக்கும்போது சனி செவ்வாய் தொடர்பு இருக்கவங்களுக்கு எப்படி இருக்கும், தொழில் மூலமாக திடீர் அதிர்ஷ்டம், அதே போல் திடீர்னு யோகம்லாம் கிடைக்கும். செவ்வாய் சனி தொடர்பு இருந்தால் எப்படின்னு பாருங்கள். மகரத்துக்கு லாபஸ்தானம், அதாவது தொழிலில் வியாபாரத்தில் ஒருத்தங்களுக்கு சனி செவ்வாய் தொடர்பு இருந்தால் திடீர் யோகத்தை கொடுக்கும். ஏன்னா 8ஆம் இடம்ல திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், உழைப்பில்லாத வருமானத்தை கொடுத்துரும். வியாபாரத்தில் இவங்க உழைப்புக்கு மேலே வருமானத்தை கொடுக்கும், வியாபாரத்துலேயோ தொழிலையோ. ஏன்னா 10ஆம் இடத்துக்கு அது லாபஸ்தானம்.
அப்படி பார்க்கும்போது சனி செவ்வாய் தொடர்பு இருக்கிறவங்க இந்த யோகத்தையும் பார்க்கணும். இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன். இந்த இதை பார்த்திங்கன்னா சனி செவ்வாய் தொடர்பு. இப்போ சனி பகவான் வந்து காலபுருஷனுக்கு 10ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் அதிபதியாகவும் இருக்கார். அப்போ ஒரு ஜாதகத்தில் நம்ம பார்க்கும்போது சனி பகவானை லாபஸ்தான அதிபதியாக நம்ம பார்க்கணும். தொழில் ஸ்தானத்துக்கும் அவர் தான், லாபஸ்தானத்துக்கும் அவர் தான். ஒரு லாபாதிபதி, அதாவது காலபுருஷனுக்கு 11ஆம் இடத்துக்கு லாபாதிபதி, அதே போல் காலபுருஷனுக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துக்கு லாபாதிபதி. 2 லாபாதிபதிகள் இணையும் போது அந்த யோகம் செவ்வாய் சனி உள்ளவங்களுக்கு இருக்க தான் செய்யும். இதை யாரும் யோசிக்கிறதில்ல. ஏன்னா அதை விட நிறைய கஷ்டங்கள் வந்து செவ்வாய் சனியில் இருக்கிறதுனால அதையே யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம ஜாதகம் பார்க்கும்போது என்ன திசாபுத்தி நடக்குது, அந்த திசாபுத்திக்கு இந்த சனி செவ்வாய் எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க மறந்துடுவோம். இதை பார்த்தோம்னா நிச்சயமாக இந்த செவ்வாய் சனி இந்த ஜாதகருக்கு இப்போ செவ்வாய் சனி தொடர்பு இருந்து அந்த செவ்வாய் சனி காலபுருஷ தத்துவப்படி அமைந்த இந்த சனி செவ்வாய் இவங்களுக்கு சாதகமான நிலையில் இருந்தால் ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தையும் மிகப்பெரிய தொழில் வளர்ச்சியையும் நிறைய லாபத்தையும், அதே போல் ஷேர் மார்க்கெட்டு, ட்ரேடு, ரேஸு, லாட்டரி, இந்த மாதிரி திடீர் யோகம், உயில் சொத்து கிடைக்கிறது, எதிர்பாராத திடீர் பணவரவு, இப்படியெல்லாம் வந்து இந்த ஜாதகருக்கு கிடைக்கிறதுக்கு இந்த சனி செவ்வாய் தொடர்பு தான் இருக்கும். சனி செவ்வாய் தொடர்பை நம்ம வேறு மாதிரியே பார்த்துட்ருக்கோம். ஆனால் இந்த மாதிரியும் பார்க்கலாம். இன்னொரு விஷயம், சனி செவ்வாய் தொடர்பு இருக்கிறவங்களுக்கு பாதிப்புகள் எப்படி வரும் அப்படின்னா, இப்போ சனி செவ்வாய்னாவே சனி பகவான் வந்து தொழில்காரங்கனாக இருக்கார். அதாவது கிரகமாக வச்சு பார்க்கும்போது நிச்சயம் பாதிப்பு இருக்கும். ஏன்னா சனி வந்து தொழில்காரங்கனாக இருக்கார். செவ்வாயோட தொடர்பு கொள்ளும்போது அவங்களுக்கு தொழில் சரியாகவே அமையாது, தொழிலில் சிக்கலாக இருக்கும், தொழிலில் பெரிய போராட்டமாகவே இருக்கும். இப்படி சிக்கலான ஒரு வேலையில் இருக்கும். அப்போ சனி செவ்வாய் தொடர்பு இருக்கவங்க பொதுவாக இந்த மாதிரி அடிக்கடி பிரச்சனைகள் உள்ள ஒரு வேலையை அவங்க தேர்ந்தெடுக்கணும். இப்போ அந்த மாதிரி இல்லை சார், நான் வந்து ஒரு நல்ல ஜாப்பில் இருக்கேன், ஆனால் அந்த வேலையில் இப்படி பிரச்சனையாக வருது அப்படிங்கிற பிரச்சனையான ஒரு சின்ன வேலையை எடுத்துக்கணும். என்னென்னா, பிரச்சனைகளை பற்றி அதிகம் பேசக்கூடிய சின்ன சின்ன வேலைகள் இருக்கும். இப்போ ஜோதிடத்தை பார்த்திங்கன்னா பிரச்சனையான வேலைகள் தான் அது. பல பிரச்சனைகளை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய இது. இந்த மாதிரி சனி செவ்வாய் தொடர்பு இருக்கிறவங்க ஜோதிடத்தை படிக்கலாம். அது மாதிரி ஜோதிடம் மாதிரி நிறைய வேலைகள் இருக்குது. அவங்க வந்து சனி செவ்வாய் தொடர்பு இருக்கிறவங்க, இப்போ ஒரு லாயர்கிட்ட இந்த மாதிரி பிரச்சனையாக வரும். அந்த மாதிரி லாயர் சம்மந்தமான வேலைகள், அதாவது லாயராக போய் வேலை பார்க்கணுன்னு கிடையாது, அந்த டாக்குமெண்ட்டு அந்த மாதிரி எழுதி கொடுக்கறது, அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் முடிந்த அளவுக்கு கொஞ்சமாவது அதில் தொடர்பு வர மாதிரி சில வேலைகளை நுணுக்கமாக தேர்ந்தெடுக்கணும். அது ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி அந்த மாதிரி வேலைகளை தேர்ந்தெடுத்துட்டால் எந்த கிரகம் வலிவாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பிரச்சனைகளுக்குள்ள ஒரு வேலையை இவங்க தேர்ந்தெடுத்தாங்கன்னா அந்த பாதிப்பே இருக்காது. அதே போல் இப்போ சனி செவ்வாய் தொடர்பு இருக்குது, சகோதரர்களால் பாதிக்கப்படுவாங்க. நிச்சயமாக சனி செவ்வாய் தொடர்பு இருக்கும்போது அப்போ என்ன செய்யணும், இதுலேருந்து விடுபடணும் அப்படின்னா, விடுபடணும் அதுவே சனி செவ்வாயை யோகமாகவும் மாறிடும். அதுலேருந்து விடுபட்டாலே அது யோகம்தான். அப்போ சகோதரர்களோட ஒன்றா சேர்ந்து இருக்கக்கூடாது. சகோதரர்கள்ட்ட இருந்து விலகி இருக்கிறவங்களுக்கு இந்த சனி செவ்வாய் தொடர்பு எந்த வகையில் இருந்தாலும் விலகி இருந்தால் அது யோகமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இதுக்கடுத்து சனி செவ்வாய் தொடர்பு அப்படின்னு பார்க்கும்போது மருத்துவம் சம்மந்தமான தொழிலில் இருப்பாங்க. டாக்டர்ஸ் எல்லாம் மருத்துவம் சம்மந்தமான தொழிலில் தான் இருக்காங்க.
ஆனால் இந்த மருத்துவம் சம்மந்தப்படாத இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி அடிபடுறது, அதே போல் பார்த்திங்கன்னா உடம்பில் காயம், இந்த மாதிரிலாம் ஏற்படும். இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த மருத்துவம் சம்மந்தப்பட்ட உதவிகளை வந்து யாருக்காவது எப்போவாவது நீங்கள் செஞ்சிகிட்ருக்கணும். அது வந்து ஈஸியாக செய்யலாம். மருத்துவம் செய்கிறதுக்காண்டி நிறைய மாத்திரையெல்லாம் வாங்கி தர வேண்டியதில்லை. காயத்துக்கு போடுற சாதாரண ஆயின்மெண்ட்டு, அதுபோல் உடம்பில் ஏதாவது தலைவலி இந்த மாதிரி வரக்கூடிய சின்ன சின்ன மருத்துவ உதவிகள் யாருக்காவது செஞ்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா இந்த இதிலிருந்து இவங்க தப்பிச்சிடலாம். அதே போல் சனி செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக கடன் வந்து உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த கடன் சம்பந்தமான விஷயங்களில் இவங்க எப்போவுமே எச்சரிக்கையாக இருக்கணும். அதே சமயத்தில் கடன் சம்பந்தப்பட்ட இடங்களில் இவங்க சம்மந்தப்பட்டாங்கன்னா அது தொடர்பு வந்து இவங்க அது ஒரு சின்ன வேலையாவோ இல்லை ஒரு தன்னார்வம் மாதிரி ஏதாவது ஒரு உதவிகள் செய்கிறதோ, இது இவங்களுக்கு வந்து அந்த கடன்லேருந்து இவங்க தப்பிக்கிறதுக்கான வழிகளாக இருக்கும். இதே போல் பார்த்திங்கன்னா இப்போ பூர்வீகம் வந்து நம்ம வந்து பாவ ரீதியாக பார்ப்போம். சனி செவ்வாய் வந்து 5ஆம் இடத்தோட தொடர்பு கொள்ளுது அப்படின்னா, அவங்க பூர்வீகத்திலேருந்து விலகி வந்துட்டாலே அவங்களுக்கு சனி செவ்வாய் யோகமாக தான் இருக்கும். இது போல் நிறைய சனி செவ்வாய் தொடர்புனால நிறைய யோகங்களும் இருக்கும். அதெல்லாம் நம்ம வந்து கவனிக்கிறது இல்லை. அதே போல் சனி செவ்வாய் தொடர்பு இருந்தால் சிலருக்கு வீடு வந்து புதுசாக கட்டினாங்கன்னா அதில் பிரச்சனை வரும். அதனால் பழைய வீட்டை வந்து இவங்க வாங்கி அதை புதுப்பித்து கட்டினாங்கன்னா அவங்களுக்கு அது சிறப்பாக இருக்கும். எனக்கு எங்கே சார் வீடு வாங்குறதுக்கு வாடகை வீட்டில் வாடகை கொடுக்கறதுக்கு வழியில் நான் எங்கே சார் பழைய வீடை வாங்குறது புது வீடை, அதை பற்றிலாம் யோசிக்கவே முடியாது அப்படிம்பாங்க. நீங்கள் ஒன்றும் வேணாம், இருக்கிற வீட்டில் அந்த வீடையே நீங்களே புதுப்பிச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு சின்ன சின்ன வேலைகளை அங்கேயே செஞ்சாலே நீங்கள் வாடகை இருக்கிற வீட்லேயே அதுவே உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். இப்படி கிரக ரீதியாக நீங்கள் சிந்திக்க ஆரம்பிக்கணும். எல்லாத்தையுமே யோகம் இல்லை, எனக்கு வந்து கஷ்டம் அப்படின்னு நினச்சா எந்த விஷயத்துலையும் எல்லாமே கஷ்டமாயிரும், ஜெயிக்கவே முடியாது. இந்த நுணுக்கம் வந்து தெரியணும். நம்மளுக்கு செவ்வாய் சனி தான் அப்படின்னு கிடையாது. எந்த பாதிப்பு இருந்தாலும் ஜாதகத்தில் அதற்கு தகுந்த வழி இருக்குது. அந்த வழிகளை வந்து நம்ம வந்து பின்பற்றணும். அது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப எளிமையான வழிகளெல்லாம் செய்யலாம். அதுக்கு நல்ல மனசு, நல்ல எண்ணம், ஏற்றுக்கொள்ளும் தன்மை. உடனே நான் இந்த மாதிரிலாம் செஞ்சால் எனக்கு எந்த பலனும் ஏற்படலை அப்படின்னா உடனே அதை விட்டுறக்கூடாது, தொடர்ந்து செய்யணும். ஏன்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் புண்ணிய பலன்னு ஒன்று இருக்கும். அந்த புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி தான் உடனே நடக்கும், இல்லைன்னா கொஞ்சம் தாமதமாக நடக்கும், இல்லை ரொம்ப தாமதமாகவும் நடக்கும், ஆனால் நடக்கும். அதே போல் ஒரு நல்ல யோகம் நடக்குதோ இல்லையோ, ஆனால் பாதுகாப்பை கொடுக்கும். இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து ஜோதிட ரீதியாக ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டால் எவ்வளோ பெரிய பாதிப்பு இருந்தாலும் அதை சரி பண்ணுறதுக்கு ஜாதகத்திலே வழி இருக்கும். இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் பார்த்திங்கன்னா செவ்வாய் சனிக்கான சில விஷயங்கள் மட்டும்தான் பேசியிருக்கேன். இது மாதிரி பல விஷயங்கள் ஜோதிடத்தில் பேசலாம். செவ்வாய் சனி வந்து இருக்கிறவங்க நிறைய எப்போவுமே தொழிலில் பிரச்சனை, கடன் பிரச்சனைன்னே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதை ஏதோ மந்திரம் போல் சொல்லி அதை சரி பண்ணிடுவாருன்னு ஜோதிடத்தை வந்து கேட்பாங்க. அங்கே போய் விளக்கு போடு, இங்கே போய் ஏதாவது செய்யும்பாங்க. அதை விட ப்ராக்டிக்கலாக என்ன பரிகாரமோ எதை செய்யணுமோ அந்த மாதிரி செஞ்சோம்னா மிக சிறப்பான பலன்கள் இதில் கிடைக்கும். இப்போ நான் பூர்வீகம் அப்படின்னு சொல்லும்போது அது 5ஆம் இடத்தோட செவ்வாய் சனி தொடர்பு கொள்ளுது அப்படிங்கிறத பூர்வீகத்தை விட்டு விலகி வந்துடுங்க. நீங்கள் விலகி இருக்கும்போது அது நிச்சயமாக நல்ல பலனை கொடுக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துக்கு செவ்வாய் சனி பாதிப்பு கொடுக்குது அப்படிங்கிறத அது கலத்திரம் அமையும்போது அது நிச்சயம் பிரச்சனையை கொடுக்க தான் செய்யும். கலத்திரம் அமைஞ்ச பிறகு குடும்பத்தில் பிரச்சனை கொடுக்கும். அப்போ பாதிக்கப்பட்ட
பெண்ணோ கணவனோ இப்படி தேர்ந்தெடுக்கும்போது அந்த வாழ்க்கை வந்து மிக சிறப்பாக அதுவே யோகமாகவும் மாறும். இப்படி பல விஷயங்கள் இருக்குது. நான் பேசிகிட்டே போனால் வீடியோ பெருசாகிரும். ஏன்னா சின்னதாக இருந்தால் தான் எல்லோரும் கேட்பாங்க. அதனால் அதுவும் யூடியூப்பு இந்த மாதிரி விஷயங்களை வந்து பேசும்போது ஒரு குறிப்பிட்ட அளவுக்குள்ளே பேசினா அது பப்ளிஷ் ஆகிறதுக்கு சரியாக இருக்கும். அதனால் இப்போ நான் சொல்லியிருக்கிற இந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.